இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்ட் 7 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 6 வரைக்கும் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் நம்ம பார்த்துட்டோம். அதில் ஏற்கனவே 300 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே உள்ள வீடியோஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, காமராசருக்கு நினைவு அரங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? காமராசருக்கு நினைவு அரங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேனாம்பேட்டை. ஆன்சர் தேனாம்பேட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் தோன்றிய முதல் பரணி எது? தமிழில் தோன்றிய முதல் பரணி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. ஆன்சர் கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை கூறும் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் மொத்தம் எத்தனை? மணிமேகலை கூறும் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 குற்றங்கள். ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜர் பிறந்த தினம் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராஜர் பிறந்த தினம் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி வளர்ச்சி தினம். ஆன்சர் கல்வி வளர்ச்சி தினம். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை எனும் வரிகள் யாருடையது? ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை எனும் வரிகள் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி பேரு. ஆன்சர் பேரு. நெக்ஸ்ட், திருவிக எந்த இடத்தில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படித்தார்? திருவிக எந்த இடத்தில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட், அறுசுவையின் பயன்களில் புளிப்பின் பயன் என்ன? அறுசுவையின் பயன்களில் புளிப்பின் பயன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி இனிமை. ஆன்சர் இனிமை. நெக்ஸ்ட், மாட்சி டேஷ் என்பது ஆகும். மாட்சி என்பது டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி பண்பு பெயர். ஆன்சர் பண்பு பெயர். நெக்ஸ்ட், அறுசுவையின் பயன்களில் துவர்ப்பின் பயன். அறுசுவையின் பயன்களில் துவர்ப்பின் பயன். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆற்றல். துவர்ப்பு ஆற்றல். நெக்ஸ்ட், செல்வி பாடினால் மாடு வந்தது என்பது? செல்வி பாடினால் மாடு வந்தது என்பது, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. செல்வி பாடினால் என்பது சரி, மாடு வந்தது என்பது சரி. அதனால் தவறு எதுவும் இல்லாதனால இதுக்கு பேர் வழாநிலை. வழாநிலை. செல்வி பாடினால் மாடு வந்தது என்பது திணை வழாநிலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திணை வழாநிலை. அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை தம்பால் ஈர்த்து மேடை பேச்சின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை தம்பால் ஈர்த்து மேடை பேச்சின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவிக. ஆன்சர் திருவிக. இந்த திருவி கல்யாண சுந்தரனார் இவர் காந்தியடிகள் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மேடைகள்லாம் பேசுகிறாரோ அப்போ அந்த மொழியை, அவர் பேசுகிற மொழியை தமிழில் மொழிபெயர்த்து தருபவர் யாருன்னா திருவிக. காந்தியடிகளினுடைய சொற்பொழிவை மேடைகளில் தமிழில் மொழிபெயர்த்து தருபவர் திருவிக. நெக்ஸ்ட், வல்லினம் கீழ்கண்ட எந்த எழுத்து அல்லது தொடரின் பின் மிகும்? வல்லினம் எதில் மிகும் கீழ்கண்டவற்றுள்? ஆன்சர் ஆப்ஷன் பி சால தவ. சால சிறந்தது, தவச் சிறிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் சால இச்சு வந்திருக்கு, அதனால் வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அது இதுக்கு பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரின் பின் வல்லினம் மிகாது. உம்மை தொகையின் பின் வல்லினம் மிகாது. ஆன்சர் ஆப்ஷன் பி சால தவ. நெக்ஸ்ட், தையிறை இறக்கு என்பது? தையிறை இறக்கு என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி தானியாகு பெயர்.
ஆன்சர் தானியவாகு பெயர். நெக்ஸ்ட், வல்லினம் கீழ்கண்ட எந்த எழுத்து அல்லது தொடரின் பின் மிகாது? வல்லினம் கீழ்கண்ட எந்த எழுத்து அல்லது தொடரின் பின் மிகாது? ஆன்சர் உம்மை தொகை. ஆன்சர் உம்மை தொகை. ஆப்ஷன் டி உம்மை தொகை. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இனி ஆக வல்லினம் மிகும். சால தவ வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி 8 வகைப்படும். நெக்ஸ்ட், வல்லினம் கீழ்கண்ட எந்த எழுத்து அல்லது தொடரின் பின் மிகாது? வல்லினம் கீழ்கண்ட எந்த எழுத்து அல்லது தொடரின் பின் மிகாது? ஆன்சர் வினைத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் டி வினைத்தொகை. வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் இனி ஆக சாலத்தவ ஓரெழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகும். மிகாது வினைத்தொகை. நெக்ஸ்ட், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இக்குறளில் இடம்பெறும் பொருள்கோள் வகை. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இக்குறளில் இடம்பெறும் பொருள்கோள் வகை. ஆன்சர் ஆப்ஷன் டி விற்பூட்டு பொருள்கோள். ஆன்சர் விற்பூட்டு பொருள்கோள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒராள் பொறை என்பதன் இலக்கண குறிப்பு. ஒராள் பொறை என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். நெக்ஸ்ட், ஆற்றுவார் என்ற சொல்லின் பொருள். ஆற்றுவார் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் செயல் செய்பவர். ஆன்சர் ஆப்ஷன் பி செயல் செய்பவர். நெக்ஸ்ட், முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டவர். முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். ஆன்சர் கண்ணதாசன். நெக்ஸ்ட், நீங்காமை இலக்கண குறிப்பு. நீங்காமை இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்மறை தொழிற்பெயர். ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர். நெக்ஸ்ட், குருசு என்ற சொல்லின் பொருள். குருசு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி சிலுவை. ஆன்சர் சிலுவை. நெக்ஸ்ட், கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுகூடல்பட்டி. ஆன்சர் சிறுகூடல்பட்டி. போற்றி என்பதன் இலக்கண குறிப்பு. போற்றி என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி வினையெச்சம். ஆன்சர் வினையெச்சம். ஆற்றல் என்ற சொல்லின் பொருள். ஆற்றல் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி வலிமை. ஆன்சர் வலிமை. சொற்ற என்ற சொல்லின் பொருள். சொற்ற என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி சொன்ன. ஆன்சர் சொன்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சேரமான் காதலி. ஆன்சர் சேரமான் காதலி. நெக்ஸ்ட், பொறுத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. பொறுத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி வினையால் அணையும் பெயர். ஆன்சர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட், கண்ணதாசனின் எந்த நூல் கம்பர் மற்றும் அம்பிகாவதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது? அம்பிகாவதி ஆகியோரின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. கண்ணதாசனினுடைய எந்த நூலானது கம்பர் மற்றும் அம்பிகாவதி ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி ராசதண்டனை. ஆன்சர் ராசதண்டனை. நெக்ஸ்ட், தற்பிரர் என்பதன் இலக்கண குறிப்பு. தற்பிரர் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழாம் வேற்றுமை தொகை. ஆன்சர் ஏழாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட், தமிழ் மலர் என்ற இதழின் ஆசிரியர். தமிழ் மலர் என்ற இதழின் ஆசிரியர்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். ஆன்சர் கண்ணதாசன். நெக்ஸ்ட், கடாவினார் என்ற சொல்லின் பொருள். கடாவினார் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி அடித்தார். ஆன்சர் அடித்தார். நெக்ஸ்ட், மண் உலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? மண் உலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி வள்ளலார். ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளலார். நெக்ஸ்ட், செய்யணும் என்பதன் இலக்கண குறிப்பு. செய்யினும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி இழிவு சிறப்பும்மை. ஆன்சர் இழிவு சிறப்பும்மை. நொந்து என்பதன் இலக்கண குறிப்பு. நொந்து என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி வினையச்சம். ஆன்சர் வினையச்சம். நெக்ஸ்ட், சொல் என்பதன் வேறு பெயர். சொல் என்பதன் வேறு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. மொழி, பதம், கிளவி இது எல்லாத்துக்குமே சொல் என்ற பொருள். நெக்ஸ்ட், சீர் எத்தனை வகைப்படும்? சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 வகைப்படும். ஆன்சர் 4 வகைப்படும். அவை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர் மற்றும் நாலசைச்சீர். நெக்ஸ்ட், நாளி என்ற சொல்லின் பொருள். நாளி என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் இது ஒரு அளவு பெயர். இது ஒரு அளவு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அரண் திறன் என்பதன் இலக்கண குறிப்பு. அரண் திறன் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஈற்றுப்போலிகள். ஆன்சர் ஈற்றுப்போலிகள். நெக்ஸ்ட், பதம் எத்தனை வகைப்படும்? பதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பகுபதம், பகாபதம் என பதம் 2 வகைப்படும். நெக்ஸ்ட், சால்பு என்ற சொல்லின் பொருள். சால்பு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சான்றாண்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சால்பு என்ற சொல்லின் பொருள் சான்றாண்மை. நெக்ஸ்ட், அசை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. ஆன்சர் 2. அவை நேரசை, நிறையசை. நெக்ஸ்ட், கீண்டு என்ற சொல்லின் பொருள். கீண்டு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோண்டி. ஆன்சர் தோண்டி. நெக்ஸ்ட், ஈதல் என்ற சொல்லின் பொருள். ஈதல் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்தல். ஆன்சர் கொடுத்தல். நெக்ஸ்ட், வே ராமலிங்கனார் இயற்றிய புதினங்கள் மொத்தம் எத்தனை? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றிய புதினங்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. ஆன்சர் 5. நெக்ஸ்ட், செய்தாரை என்பதன் இலக்கண குறிப்பு. செய்தாரை என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். மரம், நீர், நாய் என்பன டேஷ் பகாபதம். மரம், நீர், நாய் என்பன டேஷ் பகாபதம். இது எல்லாமே பெயர் சொற்கள். அதனால் பெயர் பகாபதம். ஆன்சர் பெயர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், தேகராசம் என குறிப்பிடப்படும் மூலிகை எது? தேகராசம் என்று குறிப்பிடப்படும் மூலிகை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரிசலாங்கண்ணி. ஆன்சர் கரிசலாங்கண்ணி. இதை நம்ம பார்க்கலாம். கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஒன்று கரிசாலை, கையாந்த கரை, பிருங்கராசம், தேகராசம். கரிசாலை, கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம் இது எல்லாமே கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பெயர்கள். நெக்ஸ்ட், கண்ணகி வந்தான் என்பது கண்ணகி வந்தான் என்பது கண்ணகி வந்தாள் அப்படி தான் சரியாக இருக்கும். ஆனால் இதில் கண்ணகி வந்தாள் இருக்குது. அதனால் பால்வழு. ஆன்சர் பால்வழு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது பெண்பாலுக்கு ஆண்பாலில் எழுதியிருக்காங்க. அதனால் பால் மாறுபட்டு வந்திருக்கு. அதனால் பால் வலு. வலு என்றால் அந்த தொடரில் உள்ள தவறுன்னு என்ற பொருள். தவறுக்கு தான் வலு அப்படிங்கிற பெயர். நெக்ஸ்ட், அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.